ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உச்சகட்ட பரபரப்பு நோக்கி போயிட்டு இருக்க தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு ஒரு கதறல் ஒண்ணு. காலையில அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு அதை பத்தி பேசணும்னு தோணிட்டு, யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவுடைய கொத்தடிமை பிரகாஷ்ராஜ். அதாவது இப்ப இருந்து எனக்கு தெரிஞ்சு சினிமா உலகத்திலே முக்காவாசி பேர் இப்ப விஜய்க்கு தான் கொந்தளிச்சிருக்காங்க. அது காரணம் திமுக வாங்கி தின்னவங்களாதான் அந்த சினிமா துறையிலே நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால ஒட்டுமொத்த பேரையும் களத்துல இறக்கி விட்டுருக்கு திமுக. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரும் பாத்தீங்கன்னா, அதாவது சீமான கூட பரவாயில்லப்பா, சீமான கூட நீங்க ஓட்டு போடலாம், விஜய்க்கு ஏன் ஓட்டு போறீங்க அப்படிங்கிற கேட்கற அளவுல வந்திருக்காங்க. அதுல இன்னைக்கு பிரகாஷ் ஸ்பீச் ஒண்ணு கேட்ட உடனே செம்ம கடுப்பாயிட்டு. அதுல அந்த என்ன பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது சினிமால ஒருத்தர் டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், ஏன் வந்து ஒரே நாள்ல முதல்வராக கூட ஆகலாம். ஆனா நேரத்தில் ஆக முடியுமா? நீ வந்த உடனே முதலமைச்சர் ஆகணும் உனக்கு அப்படின்னு இந்த மக்களுக்காக, அந்த மக்களுடைய பிரச்சனைக்காக, தன்மானத்துக்காகலாம் நீ என்ன பண்ணிட்ட? இது வரைக்கும் நான் பேசுற அளவு கூட நீ அரசியல் பேசலையப்பா. நீ என்ன அரசியல் பேசியிருக்க? நீ வந்து முதலமைச்சர் ஆகணும் உனக்கு எங்க மக்கள்? நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நடிகரை பிடிச்சிருக்குன்னா 3 பேர்ல உள்ள விட்டு விசிலடிங்க. ஆனா அவங்க நாட்டை கொடுக்காதீங்க, நாட்டெல்லாம் கொடுக்கூடாது, நடிகை நாடாள கூடாது அப்படின்ட்டு வந்து பேசியிருக்கு இந்த தற்கூலி. இதுகிட்ட நான் எடுத்த உடனே அதுக்கு என்ன கேட்கன்னு கேட்டீங்கன்னா, நீ யாரு? உனக்கு இங்க என்ன வேலை? நான் கேட்கறேன். நான் ஒரு மேல தான் பேசுவேன், ஏன்னா அது பேச்சு அப்படிதான். அதுவும் ஒரு மேல தான் பேச்சு, நாகரிகம் இல்லாம. அதனால நம்ம திருப்பி பிரகாஷத்துக்கு பயிர் கொடுக்கும். நீ யாருப்பா? உனக்கு தமிழ்நாட்டில் என்னப்பா வேலை? நீ பெரிய இந்த சினிமாட்ட நடிகை நாடாள கூடாங்கல்ல, கன்னடா பெங்களூர்ல போயிட்டு நின்னல, சுயேட்சை நின்னல, தோத்தானே போன யோக்கியா, நீ நடிகன் தானே, அப்படியே நின்ன இல்ல. இங்க இருக்கிற அப்பா உதயநிதி யாரு? நடிகர் கிடையாதா? ஸ்டாலின் நடிச்சு தான் இருக்காரு. கலைஞர் திரைப்படத்தில் வசனம் தானே. இன்னும் நீ பேச வந்துட்ட நடிகன் நாடாள கூடாது. தமிழ்நாடு இது, தமிழ் மக்கள் பாத்துக்கிறோம் யாரை தேர்ந்தெடுக்கணும் யாரை வேண்டான்ட்டு. உனக்கெல்லாம் இங்க என்ன வந்துருக்குன்னு கேட்கிறேன். நீ எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்க? முதல்ல கேட்கிறேன், உனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? நடிச்சியா? மக்கள் பார்த்தாங்களா, ரசிச்சாங்களா? தமிழ்நாடு உன்னை வாழ வச்சுதா? அதோட பேரணும். உனக்கு இங்க வந்துட்டு மக்கள் வந்துட்டு நீ அவனுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றலாம் உனக்கு தகுதி கிடையாது. வந்துட்டானுங்க. இல்ல நான் வந்து பாக்குறேன், ரொம்ப ஏத்தாளமா நான் பேசுற அளவுக்கு நீ அரசியல் பேசிருக்க. நீ என்ன அரசியல் பேசுன? என்ன பேசி சொல்லுவோம்? இப்போ அந்த ஆட்சியில கடந்த 5 வருஷமா அதிமுக ஆட்சி தானே இருக்கு. எவ்வளவு பாலியல் குற்றங்கள், வன்முறைகள், போத கலாச்சாரம், இதை பத்தி நீ பேசிருக்க. யோக்கியம் பேசிருக்க. நீ ஆவுனா ஒரே அரசியல் பேசுவ, பிஜேபி எடுத்து மோடி எடுத்து பேசுவ. அதான் உனக்கு தெரிஞ்ச அரசியல். அதுல வந்து தப்புகள் இருக்குன்னா நீங்க திமுக உள்ள தப்பே கிடையாது. அதிமுக ஆட்சியில இங்க எல்லாமே கரெக்டா இருந்துச்சா? மக்கள் எல்லாம் நல்ல சிறப்பா வாழ்றாங்களா? பேசுறாங்க மக்களுக்காக பேசுறா எப்பவும் குரல் கொடுக்கணும். திமுக ஆட்சினா பொத்திக்கிட்டு இருப்போம், மத்த நம்ம நாங்க பொங்கிட்டு வருவோம்னா நீ என்ன சமூக போராளி கேட்கிற? விஜய் விமர்சிக்கலாம் உனக்கு தகுதி இருக்கா? இது அவருடைய மண்ணு, அவர் பிறந்த மண்ணு, அவர் இங்க ஆளணும்னு நினைக்காரு. மக்கள் முடிவு பண்ணிட்டு போட்டோம், அவர் வருமா யார் வேணுமான்ட்டு. நீ என்ன சொல்றதுன்னு கேட்கிற? அதுல வந்து பாத்தீங்கன்னா சீமான் கூட பரவாயில்ல, ஏதோ வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷமா அது பண்றது இது பண்ணிருக்காரு. உங்களுடைய நடிப்பு நாடகம் எனக்கு தெரியுது. சீமான எதுக்கு எல்லாரும் இப்ப சினிமா துறையில உள்ள திமுக சார்ந்தவங்க கூட முட்டு கொடுக்கீங்க கேட்டீங்க, சீமானுக்கு ஆதரவா பேசுறீங்க கேட்டீங்கன்னா, அதாவது இந்த இளைஞர் இருக்காங்கல்ல, இளைஞர்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சீமானுக்கு போனா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் வந்து பார்த்தா ஜெயிக்க மாட்டாரு, ஓட்டுகள் பிரிக்க மட்டும் செய்வாரு. விஜய் அப்படி கிடையாது, பெரிய மக்கள் சக்தியா வராது. ஆனா விஜய் மட்டும் வந்துடக்கூடாது, வந்தா நம்மளால அழிக்க முடியாது, 3வது ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துருவாரு அப்படிங்கிற பயனை இப்ப திமுகவுடைய மெயின் மெஜாரிட்டியை நீங்க பாருங்க. இந்த டைம்ல நான் எல்லாருடைய ஸ்பீச் ரீசெண்டா கேட்டுட்டேன். அதுல நாம் தமிழர் கட்சி சீமான் கூட பரவாயில்ல, ஆனா விஜய் மட்டும் நீங்க ஓட்டு போடக்கூடாது, விஜய் மட்டும் வந்துடக்கூடாது கான்செப்ட் எல்லாத்தையும் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி எடுத்து பாருங்க, திமுக கூட பரவாயில்லங்க, ஆனா நீங்க வந்து விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. அப்ப எந்த அளவு கூட்டணியில் இருக்காங்க பாருங்க. நாம் தமிழும் திமுகவும் எந்த அளவு கூட்டணியில் இருக்கா நீங்களே பாத்துக்கிடுங்க. இப்ப கூட பாருங்க, ரீசனா நாம் தமிழ் கட்சி எல்லா இடத்துலயும் போய்கிட்டு திமுகவுடைய இந்த அட்டுழியங்கள், திமுகவுடைய ஆட்சி நடந்த அந்த விஷயங்கள்லாம் பத்தி பேச மாட்டானுங்க. நடிகர் விஜய் 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 வந்து நாட்டாளலாமா? விஜய்க்கு என்ன தெரியும்? விஜய் பத்தி தான் முழு நேரம் கத்திட்டு இருப்பானுங்க. சோ அதே மாதிரி திமுகவும் அப்படிதான். சோ அதனால மக்கள் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்துட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டு சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய விருப்பம். யாருக்கு ஓட்டு போட்டா இந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கலாம் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இப்ப நானும் பாத்தீங்கன்னா சீமான் வரக்கூடாது, தோத்து போனோம் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது. அது வந்து அவரும் 2 வருஷமா பேசிட்டு தான் இருக்காரு. ஆனா நம்மளுக்குள்ள வருத்தம் கேட்டீங்கன்னா, நாம் தமிழ் கட்சி மெயினா கட்சி ஆரம்பிக்கிற நோக்கம் என்ன? தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும்னா விஜய் தமிழன் தானே. அப்போ உங்களுடைய போக்கஸ் எங்க இருக்கு? உங்களுடைய எதிரி யாரோ, என் தம்பி எனக்கு எதிரி கிடையாது, என் தம்பி எனக்கு எதிரி கிடையாது, அவன்கிட்ட கேள்வி தான் கேட்கணும். நீ இங்க 1008 கேள்வி கேட்க, திமுகவை பத்தி கேள்வி கேள. கடைசி நேரத்தில் நீ யாரை ஏத்து கேள்வி கேட்கணும்? யாரு பண்ண அட்டுழிங்க அவங்களை பத்தி பேசணும். விஜயா வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுக்கு முன்னாடி ஆச்சரியத்துல வந்து மக்களுக்கு இந்த மாதிரி ஆட்சியை கொடுத்தாரு, கேவலமான ஒரு ஆட்சியை. இந்த நிலையில மக்கள் கஷ்டப்படுறதுக்கு அவரா காரணம், போதையில தமிழ்நாட்டுக்கு அவரா காரணம், பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு, சட்டம் சரியா இல்லாம நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் விஜய் தான் காரணமா? அவர் தான் அதிகாரத்துல உட்காந்துட்டு தவறா நடந்தாரா? இதுக்கு முன்னாடி ஆட்சி ஆட்டங்களை பத்தி கேளுங்கயா. ஸோ இப்படிதாங்க ஒட்டு மொத்தமா களத்துல வந்து பாக்குறோம். திமுக ஒரு பக்கம் பேச்சாளர்களை இறக்கி விட்டு அடிச்சிட்டு இருக்கு, விஜய் தான் டார்கெட் பண்ணி அடிக்கானுங்க. நாம் தமிழ் கட்சி ஒரு பக்கம் விஜய் தான் டார்கெட் பண்ணி அடிக்கானுங்க. இதுல பிஜேபி
அதிமுக இவங்களும் பார்த்தீங்கன்னா விஜய் தான் டார்கெட் பண்ணி அடிக்காங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் காலத்தில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தமிழை வச்சுக்கிறது வந்து ஆட்டில் காணும். என்னதான் பண்றீங்க பேச்சாளர் சொன்னீங்க, நான் பெருசா நான் வந்து பாக்குறேன். இப்போ எந்த ஒரு பேச்சாளரும் களத்துல இறங்கி அடிச்ச மாதிரியே இல்லை. எங்கதான் போனீங்கன்னு எனக்கு தெரியல. இந்நேரம் களத்துல நிக்கணும்ல. ஒவ்வொரு ஏரியாவும் நீங்க பேசுறதுனா இந்நேரத்துக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். திமுக போட்டு பழக்கணும்ல. என்னதான் பண்றீங்க? நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட பிடிச்சி போட்டு பொழப்பெல்லாம் பிறந்து விட்டுலாம் போட்டு நாலு இடத்துல நமக்கு அந்த அளவுக்கு வருது. ஆனா தமிழை வச்சு காலத்துல பாத்தீங்கன்னா எங்கதான் இருக்கீங்க? ஊருக்கு ஊர் மேடையை போட்டு இந்நேரத்துல எதிரிகளை போட்டு பந்தாட வேண்டாமா? கடைசி நேரத்துல தான் நாங்க தெரிக்கணும் பேசணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன நம்ம பார்க்கவே முடியல. இந்த சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது சேர்ந்தவங்க பேசுற மாதிரி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜனா மட்டும் தொடர்ந்து பரம்பரை மேற்கொள்ள அவர் பேசுறது நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் இந்த பேச்சாளர்கள் இருக்காங்கல்ல, இப்போ திமுகலாம் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் சினிமா துறையை சேர்ந்த எவ்வளோ பேரை களத்தில் இறங்கி விட்டு அது ஒரே விஜய் விமர்சிகள் தான் மெயின் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது தமிழை வச்சுக்கிறது ஆதரவான பேச்சாளர்களை இறக்கி விடணும்ல களத்தில். அவங்க வந்து திமுக போட்டு ஏன்னா அதிமுகலையும் பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகைகளை பிடிச்சி பிஜேபி அப்படிலாம் பண்ண ஆரம்பிக்காங்க பேசுகிறாங்க. ஆனால் தமிழை வச்சுக்கிறது சைட்லேருந்து வெளியில இருந்து வர மாட்டேங்குது. ஒரு ஊரா இன்னைக்கு இறங்கணும். என்னதான் பண்ணுன்னு தெரில. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் வேற பிரச்சாரம் போறாரான்னு இன்னும் உறுதியான ஒரு அறிவிப்புன்னு வந்த மாதிரி தெரில. அதாவது ஹெலிகாப்டர்ல போறாரு கடவுளுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. நான் அதிகாரப்பூர்வ தகவல் வரல. போகணும்ல, அவரும் போகணும். கட்சிக்காரங்களும் பற்றி எல்லாத்துலையும் இறங்கணும். கடைசி நேரத்தில் தான் ஃபயராக இருக்கணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கம்மியாக இருக்கு. எதிரிகள் விஜயா சுற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நாம வந்து பதிலுக்கு அடிக்கணும்ல. ஸோ அந்த ஒரு ஆதங்கம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்குல்ல. விஜய் அவர் வந்தா மட்டும் தான் அவ்வளவு பேரும் வாரீங்க. மற்ற நேரத்தில் நீங்க போக வேண்டாமா? எல்லா வீடுகளுக்கும் போக வேண்டாமா? தெருவா போய் சுண்டு பிரசுரங்கள் கொடுக்கறது, விஜயாவில் அறிவிச்ச திட்டங்களை பிரிண்ட் அடிச்சு ஒவ்வொரு ஏரியாவில் மாவட்ட செயலாளர் என்ன பண்றீங்க, அந்த தொகுதியில் உள்ள ஒன்றிய செயலாளர் அந்த ஏரியாவில் உள்ளவங்க வீடு வீடா போய் கொடுக்க வேண்டாமா? நேரத்துக்கு நான் ஏற்கனவே இதை பத்தி பேசிட்டேன். அதான் பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம ஏரியா பக்கம் எதுவுமே வரல. இன்னும் சில பேர்லாம் கமெண்ட் சொல்றாங்க, ஆமாண்ணா எங்க ஏரியா பக்கமும் வரல அப்படின்ட்டு. அதாவது விஜயவலுக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இல்லைங்களே, விஜய்வலுக்கு ஓட்டு போடணும்னு யாருக்கையும் ஆல்ரெடி முடிவு பண்ணவங்க கண்டிப்பா ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா இன்னும் சில பேர் இருக்காங்கல்ல கூடுதல கடைசி நேரத்தில் முடிவு பண்ணாங்க. அது வந்து கன்ஃபியூஷனா இருப்பாங்க, நடுநிலையா இருப்பாங்க சில பேர்லாம் ஓட்டு போட வேண்டாம். ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கும்போது எல்லாருடைய ஓட்டு முக்கியமா தேவையில்ல. ஸோ களத்துல இறங்கணும்ல. டிவிக்கு நேரத்துக்கு தீயா நிக்க வேண்டாமா? ஸோ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்கள பூஸ்ட் பண்ணி அவங்கள எல்லா தொகுதியும் வேலை பார்க்க சொல்லணும். கட்சியில் உள்ளவங்க இப்போதான் மாவட்ட செயலாளர் இறங்கி வேலை பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்கோ தமிழை வச்சுக்கிறதுல அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா இந்த காலங்காலமாக ஆட்சியாண்ட கட்சிகள் இருக்குல்ல, திமுக அதிமுக, அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக இதை எப்படி பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால களத்தில் இறங்கி விட்டு அவன் தீவிரமாக கடந்து பார்க்க முடியுது. அங்கங்கே மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு விஜய் அவ்வளோ பேர் எதிர்க்காங்க. ஸோ அப்படிங்கும்போது டிவிக்கு அதுக்கு நிகராக வந்து பார்த்தீங்கன்னா நின்று ஃபோர்ஸ் அடிக்க வேண்டாமா? ஸோ விஜய் அவர்களும் கடைசியில் எதிரிகளை போட்டு பஞ்சு இலாக்கா போட்டு அடித்து தும்சம் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் லைட்டஸ்டான நேரத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்காரு, ரொம்ப தோண்டு போயிருக்காரு. அவர் ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் இல்லை, ரொம்ப ஷேடாக கவலையாக ரொம்ப யோசிச்சு திங்க் பண்ணி மனசனை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பாவமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நேற்று மூஞ்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அவருடைய ஃபேஸை? தேர்தல் அறிக்கை முன்னாடி அவர் ஃபேஸை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? எப்படி இருக்கு பாரு, ரொம்ப கவலையில் இருந்த மாதிரி இருக்கு. ஸோ அவர் கவலையாக இருக்கும்போது ரசிகர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், கட்சிக்காரங்க தோண்டு பெறக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் ஆகி கடைசி ஒரு 6 நாள் தான் இருக்கு. இல்லை ஃபயர் மோடுக்கு திரும்புங்க. விஜயும் சரி டிவிக்கும் சரி பழைய ஃபார்முக்கு திரும்புங்க. கடைசி நேரத்தில் கோட்டை விடுறது இப்போதான் ஃபயர் மோடில் இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதான் என்னுடைய ஆதங்கம். இதை நான் தெரியப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க அதாவது நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் சரி கடைசி நேரத்தில் தான் உங்களுடைய உழைப்பை போடுங்க. அதாவது விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, டிவிக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கடைசி நேரத்தில் விட்டுறாதீங்க. ஓகேவா? சரி, உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த நிகழ்வு பார்த்துட்டு அடுத்த வீடியோ வரும். ஓகேவா?